ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளில் உள்ள பெருங்காடுகளில் ஆயுதம் ஏந்தி நிற்கிறார்கள். யாருக்காக? பழங்குடி மக்களுக்காக. யாருக்காக? தலித்துகளுக்காக. சாதியின் பெயரால் இளம் காலமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்கள். நிலமில்லாமல் கிடக்கிறார்கள். கல்வி இல்லாமல் கிடக்கிறார்கள். அச்சத்திலும் பீதியிலும் உழன்று கிடக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறார்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, கூலி நிர்ணயம் இல்லை. எதிர்த்து பேசினால் சவுக்கடி, கசையடி. கூலி உயர்வு கேட்டால் சாணிப்பால் கரைத்து வாயிலே ஊற்றுகிற கொடுமை, நிர்வாணப்படுத்தி கொடுமை செய்கிற கொடூரங்கள் அரங்கேறிய காலம். வாய் திறந்து பேச முடியாது. உழைத்த உழைப்புக்கு கூலி கேட்க முடியாது. என்ன கூலி கொடுக்கிறார்களோ வாங்கி கொண்டு போக வேண்டும். அதிகாலையே பண்ணைக்கு போக வேண்டும். அவன் திரும்பி நீ வீட்டுக்கு போ என்று சொல்லுகிற வரையில் அவன் பண்ணையத்தில் கிடந்து அவன் உழைக்க வேண்டும். பாம்பு, பல்லி, பூரான், பூச்சிகள் கடிக்க அவன் நிலத்தை பாதுகாக்க வேண்டும். அவன் நிலத்தின் மடையில் உட்கார்ந்து மடை திறந்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். மடை திறந்து விட்டவனுக்கு பெயர்தான் மடையன். தொழிலாகு பெயர். விவசாயத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கொடுமைகளில் இருந்து அந்த மக்களை மீட்பதற்கு அவர்கள் ஆளும் வர்க்கம் அனைவரும் உழைக்கும் வர்க்கம். நீ என்ன சாதியில வேணாலும் கூப்பிட்டுக்கோ, ஆனா நீ உழைக்கிறவன் தான். உனக்கு ஆண்ட பரம்பரைங்கிறதுனா 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ உழைச்சாதான் சோறு, வேலை செய்தால்தான் சோறு.